அண்மையில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். மாடி வீடு உண்டு, கோயில் உண்டு. இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெளிநாட்டு பறவையில் இருக்குமோன்னு தெரியல. ஆலயத்தின் உட்புறம் இந்த அடுத்ததாக தெனங்கலப்பு இருக்கு. அப்படியே பூநகரி போய் அப்படியே மன்னார் போகிற பிரதான வீதி முடுவெருகு பிள்ளையார் ஆலயம் கிடக்கு. நாவற்குழி மகா வித்தியாலயம். இது வந்து இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாவற்குழி சனசம நிலையம் போட்டிருக்கு. தேவாலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். ஆனால் இந்த தேவாலயம் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நாவற்குழி பிரதேசத்துக்கும் கைதடி பிரதேசத்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிற இந்த தச்சந்தோப்பு கிராமம் தொடர்பாகத்தான் வந்து இந்தியான் இந்த காணொலி பகுதி அமைய போது. இந்த தச்சந்தோப்பு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக வந்து இந்த நெற்பயிற்சியை பிரதான வாழ்வாதாரமாக கொண்டு அமைஞ்ச ஒரு கிராமம். அந்த கிராம பகுதிகள் தொடர்பான காணொலி தொகுப்போட நாவற்குழி பிரதேசத்தின் ஒரு சில பகுதிகளை இணைத்ததாக வந்து இந்த காணொலி பகுதி இருக்க போது நிச்சயமாக வந்து இந்த காணொலி பகுதி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விரிவான காணொலி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். இந்த கைதடி பிள்ளையார் கோயிலேருந்து தான் இன்றைக்கு வந்து நாங்கள் காணொலி பகுதியை ஆரம்பிக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 9 பிரதான வீதியோடாகத்தான் போய்கொண்டிருக்கிறோம். இதால் எப்படியே தொடர்ச்சியாக பயணிச்சு வெள்ளதபுரம் தெரிகிறது வீதியால் திரும்பினா இந்த தச்சந்தோப்பு கிராமத்தை சென்றடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் தென்படுறதான் வந்து இந்த கைதடி பாலமாக இருக்குது. முதல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரும்பால் போடப்பட்டது, இப்போ வந்து கான்கிரீட்டால் போட்டிருக்கணும் இந்த கைதடி பாலம். அதோடு வந்து நாங்கள் இப்படியே வலதுபுறமாக திரும்பி இந்த தச்சந்தோப்பு கிராமத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த கிராம பகுதி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து இந்த நெல் செய்கை மேற்கொள்ளப்படுற கிராமம். ஆனால் இப்போ எல்லாம் வந்து இந்த அருவியை வெட்டு எல்லாம் முடிஞ்சு இந்த பகுதியில் எல்லாமே வந்து இந்த நெல் விதைக்கிறவை இந்த பகுதிகளில் ஒரு ஒற்றையடி பாதை ஒன்றால் தான் போகுது. ஒரு சாதாரண ஒரு வீதி ஒன்றால் தான் இந்த கிராமத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம். நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த தச்சந்தோப்பு வீதி பார்த்திங்கன்னா A9 பிரதான வீதியும் அதேமாதிரி A32 நாவற்குழியிலேருந்து பூனறிவிடாக மன்னார் நோக்கி பயணிக்கிற அந்த பிரதான வீதி. இந்த 2 பிரதான வீதிகளையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஒரு வீதி என்று சொல்லலாம் இந்த தச்சந்தோப்பு வீதி. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து காற்று தான் பலமாக அடித்து கொண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காலையும் ஒரு கிளை வீதி கொண்டு போகுது. அதோட வந்து இங்கால பார்த்தீங்கன்னா இந்த கான்கிரீட் இடப்பட்ட வீதி தான் வந்து அமைச்சிருக்கணும். இவ்வளோ நேரம் சார் வீதி இங்கால பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வீதி. அப்படியே தொடர்ச்சியாக இங்கால பார்த்தீங்கன்னா இதை குளமாக இல்லாட்டி ஒரு ஏரி மாரி பகுதியான்னு தெரியல, அதுவும் வந்து இருக்கிறத அவதானிக்கலாம். அங்கே பாருங்க வந்து அதில் ஒரு பறவை ஒன்று நிற்குது, அது வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இடம் வெளிநாட்டு பறவையில் இருக்குமோன்னு தெரியல. யாரும் பேர் தெரிஞ்சால் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம் இந்த வீதியால். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஊர்வலுக்குள்ளே வந்துட்டோம், அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வந்துட்டோம். இதில் ஒரு வைர வசதி ஒன்று வச்சு வணங்கி கொண்டிருக்கணும். இந்த வயல் பரப்புகள் எல்லாம் கடந்து வந்த உடனே இருக்குது. எங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட நிலையில் மதில் மட்டும்தான் நெஞ்சு இருக்குது. எங்கால பிறகுலாம் வீடுகளை பார்க்கலாம். இதே நேரம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல்மாடி வீடு உண்டு. தொடர்ச்சியாக இங்கால பார்த்தீங்கன்னா இந்த தோட்டக்காணியால் இதில் ஒரு என்ன மரம் மட்டும் தெரியல. உங்களை மணி இந்த குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கிறது அவதானிக்கலாம். இது நான் நினைக்கிறேன் நெல்லிக்காய் மரம் உண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிட வேலைக்கான சாமான்கள் பறிச்சிருக்கேன். அதோட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த வயல் காணின்றதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ அண்மையில் அமைச்சிருக்கிற வீடுகள்.
பாருங்க இதில் ஒரு நாவல் மரம் நிற்குது. ஆடுகள் மேய விட்டுருக்கணும் பாருங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை வீதி மாதிரி கொண்டு போகுது. இல்லை, அது ஒரு தனி வீடு தான். இதில் பாருங்க, இதில் ஒரு கைவிடப்பட்ட வீடு உண்டு. ஆனால் அது ஒரு மேல் மாடியோடு தான் கட்டியிருக்கணும், மொட்டை மாடியோட. அதே நேரம் இங்கால ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, ஒரு பழமையான ஆலயம் நினைக்கிறேன். ஆலயம் என்ன ஆலயம் ஒன்று தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா தேர்தரிப்பிடம் வந்து சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது. வைரவ சூளம் வச்சிருக்கு பாருங்க. இது ஒரு வைரவர் ஆலயம் உண்டு. தொடர்ச்சியாக அந்த ஆலயத்தையும் பார்த்துட்டு அப்படியே தொடர்ச்சியாக பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் வேன் ஒன்று வந்திருக்கு. பாட்டு காப்பிரைட் வருது தெரியா, ஜனா ஐஸ்கிரீம் சண்டே. இப்போ ஐஸ்கிரீம் வாங்குகிறோம். பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அடிக்கிற வெயிலுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமின் விலை வந்து இப்போ 150 ரூபாய். நான் வந்து சின்ன பிள்ளையில் இருக்க 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இருந்த காலங்களில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து, அதாவது ஃபோன் ஐஸ்கிரீம் எவ்வளோ காசு போகணுன்றதை வந்து மறக்காமல் கருத்து பட்டியில் வந்து பதிவிடுங்க. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. அதே நேரம் இந்தியாவில் மாடுகள் எல்லாமே விடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்தியாலயம் ஒரு வீடு உண்டு, ஆனால் அது கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இங்காலயம் ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீதியாலேயே தொடர்ச்சியாக பயணிப்போம். இதில் ஒரு அம்மன் சொரூபம் ஒன்று இருக்குது. அதோட இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான வீடு ஒன்றும் இருக்குது. இங்காலையும் அந்த கிளிசரிய கம்புகளால் தான் வேலி அடைச்சிருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வயல் காணியெல்லாம் அறுவடை முடிஞ்சு அப்படியே இருக்குது பாருங்க. இங்காலையும் வந்து வயல்கரையில் ஒரு மேல் மாடி வீடு ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கு பாருங்க. வயல் காணின்றதால நல்லா காத்தடிக்குது ரெண்டு பக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த அன்னதான மடம் இருக்குது இந்த கோயிலில். அதில் வந்து இந்தியாவில் வந்து வேலையால் செய்து கொண்டிருக்கணும். இதான் வந்து கோயிலுண்ட இந்த முட்புற தோற்றம். அருள்மிகு முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம். மன்னிக்கும், இது ஒரு முருகன் கோயில் உண்டு. அருள்மிகு முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் இருக்குது. கோயிலுக்கு உள்ளுக்க பார்த்தீங்கன்னா வேலையில் நடந்து கொண்டு இருக்கு. முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கு. சுத்த வர வயல் பகுதி தான். அதில் நான் நினைக்கிறேன் ஏதோ வெட்டி கொண்டிருக்கணும். நினைக்கிறேன் நல்ல தீர்த்தக்கணியை வெட்டி நம்ம போல் அந்த பகுதியில் பண்மையில் தான் வெட்ட வெடிக்கிட்டு இருக்கணும் போல். ஒரு தீர்த்தக்கணி பகுதி வந்து அமைச்சு கொண்டிருக்கணும். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிணறு வந்து இருக்குது. அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா இதில் சுத்த வரவே வயல் பிரதேசங்களால் நிறைஞ்சிருக்குது இந்த கோயில். நேரம் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக எல்லாம் உடைக்கப்பட்டு தான் வேலையில் நடக்குது. ஆலயத்தின் உட்புறம் சரி, இப்படியே போய் வந்து நாங்கள் மற்ற இடங்களையும் பார்ப்போம். வெளியில் ஒரு ஆலமரம் நிற்குது. தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தின் வெளி வீதி ஊடாகத்தான் வெள்ளம் பண்ணவர்களுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தக்கணியை பார்க்குறது தான் வந்தேன்னா இதுக்கிட்ட தெரியும் நல்லா வத்தி போயிருக்கு. சரி, இப்படியே தொடர்ச்சியாக பயணிப்போம். தொடர்ச்சியாக அந்த ஆலய பகுதியிலிருந்து வெளியேறி வந்து பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் உடைய ஆலயத்தின் இடிபாடு பகுதியெல்லாம் இதில் இருக்குது பாருங்க.
அப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பனை மரங்கள் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்தை தாண்டி ஒரு கொஞ்ச தூரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆலயம் வந்து பக்கத்துலேயே இருக்கிறத பார்க்கலாம். ஆலயம் வந்து மூடப்பட்டிருக்கு. நான் தொலைவில் இருந்து காட்டுறேன் பாருங்க. இதான் அந்த அம்மன் கோயில். அந்த வாசலில் இருந்த சொரூபத்துக்குரிய அம்மன் கோயில் நினைக்கிறேன். பூஜை வழிபாடுகள் இந்த மாதிரி என்ன தெரியாது. ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்குது இந்த தச்சந்தோப்பு பகுதியில். அப்படியே வந்து நாங்கள் இந்த ஆலயத்தை பார்த்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். அது ஒரு சிறிய அம்மன் கோயில் உண்டு. இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே வந்து இந்த வயல் பகுதியெல்லாம் இந்த தச்சந்தோப்பு பகுதிக்கு அண்மையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்ததாக தெனங்கலப்பு இருக்குது, அப்படியே பூநகரி. ஸோ எனவே வந்து இந்த இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த நெல் பயிற்சிக்கு வந்து பேர் போன இடங்கள். அந்த வகையில் தச்சந்தோப்புலேயும் வந்து பெருமளவில் நெல் உற்பத்தி செய்யப்படுறது. பிரதான வாழ்வாதாரமாகவும் வந்து இந்த விவசாய பயிற்சியை தான் இருந்து வருது. விவசாயம் என்ற கருத்தேக வந்து இந்த நெல் பயிற்சியாக இருந்து வரதை அவதானிக்கலாம். இந்த ரோட்டும் வந்து இப்போ தான் போட்டிருக்கணும் போல், வேற அப்படியே குறுகி கொண்டே போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியோட வீதியும் வந்து முற்றுப்பெறுவது. அங்கால ஒரு ஒற்றடி பாதையாக மாறி அதில் வந்து இந்த புகையிரத்தின் தண்டவாளங்கள் தெரியுது பாருங்க. அதோடு அதுதான் வந்து இந்த இந்த தெனங்கலப்பு பகுதியில் இருக்கிற காற்று ஆலையெல்லாம் வந்து அது சுற்றுறதாக அவதானிக்கலாம். இந்த தச்சந்தோப்பு கிராமத்துக்கு அடுத்ததாகவே பார்த்திங்கன்னா இந்த தெனங்கலப்பு பிரதேசம் தான் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இந்த வயல்கரையை அண்மிச்சு வந்து ஒரு ஆலயம் ஒன்றும் இருக்குது. இந்த ஆலயம் ஒன்றும் தெரியலை. இங்கே பொங்கல்கள் எல்லாம் செஞ்சிருக்கணும். சாமியை காலில் சேதமடைஞ்சலாம் இருக்குது பாருங்க. உள்ளுக்கு சாமி ஒன்றையும் காலையில் உடைச்சி எடுத்துட்டோமா இல்லை என்ன மாதிரின்னு தெரியலை. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அதே வீதியால் தான் நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியே ஆரம்பத்தில் சந்தித்த அந்த சந்தியில் போய் வந்து காணொலியை தொடருவோம். பிரிஞ்சு சென்று அந்த சந்தியில் வந்து இணைகிறோம். இப்படியே வந்து இனி இடதுபுறமாக திரும்பி வந்து பயணத்தை தொடருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமுருகன் பாலர் பாடசாலை என்ற ஒரு நர்சரி ஒன்று இருக்குது. அதோட இங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. வைரவர் ஆலயத்தை தான் நோக்கி வந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு சின்ன கோயிலான உண்டு. குத்து வைரவர் நடக்கு. பூஜையர் என்ன மாதிரின்னு தெரியலை. சின்ன மங்கால வந்து கிரிக்கெட் விளையாடிக்கொண்டு இருக்கணும் சின்ன பிள்ளை. தொடர்ச்சியாக இந்தியாவில் ஒரு வாசிய சாலையும் இருக்குது. ஒரு பெரிய வாசிய சாலை உண்டு. இந்த வாசிய சாலையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமுருகன் சன சமூக நிலையம், ஒரு பெரிய ஒரு வாசிய சாலை தான். இப்போ அண்மையில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்படியாக அந்த வாசிய சாலையை பார்த்துட்டு தொடர்ச்சியாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். என்னென்னா இந்த பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா பலத்த காற்று வீசுது இந்த மாலை நேரத்தில். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். இங்கால ஒரு வெற்றுக்காணி உண்டு. அங்கால குடியிருப்பு பகுதியில் இருக்குது. ஒரு அமைதியான முறையில் தான் இந்த கிராமத்தின் சூழல் பகுதி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேயும் பெருசாக எந்த விதமான வாகனங்களும் இல்லை. பாருங்க, இங்காலையும் ஒரு மேல்மாடி வீடு உண்டு. தொடர்ச்சியாக அப்படியே பார்த்தீங்கன்னா இங்காலே ஒரு மேல்மாடி வீடு உண்டு. சரி, நிறைய பேர் இப்படியான இடங்களில் தான் விரும்புவேன்னா அந்த நகரத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு அமைதியான சூழலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பினோம். அந்த விதத்தில் இந்த தச்சந்தோப்பு கிராமம் வந்து உண்மையிலே எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற இடம் தான். இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேல்மாடி வீடு தான். வீடுன்னு சொல்கிறத விட ஒரு மாளிகைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய மேல்மாடி வீடு உண்டு. தொடர்ச்சியாக இந்தியாவில் மாமரங்கள் இருக்குது. இங்கே ஒரு சாதாரண குடியிருப்பு உண்டு.
அப்படியே இதுக்கையும் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. அதுலேயும் வந்து இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிறத அவதானிக்கலாம். அப்படியே இங்கேயும் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு மேல்மாடி வீடு. அந்த வகையில் இருக்குது இந்த தச்சந்தோப்பு கிராம பகுதி. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மேல்மாடி வீட்டு பகுதி தான். ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா வாழை கட்டியிருக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ சாதுவாக இருட்டிட்டுது, மழை வருதோ தெரியலை. என்னடா இப்போ தான் நேரம் சரியாக 5:15 தான். நான் இப்போவே வந்து இருட்ட வலிக்கிட்டுது. அதே நேரம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் அது ஒரு வைரவர் கோயிலாகும். அப்படி இதில் ஒரு குளம் ஒன்றும் இருக்குது பாருங்க. 10 இந்த வெயிலுக்கும். தச்சந்தோப்பு புகையிரத நிலையம். இந்த ஊர் எனக்கு தெரிய வந்தது இந்த புகையிரத நிலையத்தின் மூலமாக தான். ஏன்னா வந்து இந்த புகையிரத பயணங்களின் போது இந்த புகையிரத நிலையத்தை வந்து அவதானித்தேனா. அதுக்கப்புறம் இந்த ஊரை பற்றி அறிஞ்சு கொண்டேனா. இந்த புகையிரத நிலையத்தை பார்த்திங்கன்னாலே தெரியும், உண்மையிலே வந்து ஒரு அழகான ஒரு புகையிரத நிலையம் என்றே சொல்லலாம். இதில் முதல் இந்த மரங்களில் கிளியல் வந்து வெட்டிடணும். வெட்ட முதல் இன்னும் நல்ல செழிப்பாக இருக்கும். அதாவது நல்ல ஒரு நிழலுக்கே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஷன் உண்டு. என்ன சுத்த வேற வயல்ன்றதால் வந்து வயல் காற்று மடிக்கும். புகையிரதம் இந்த பாதையால் போய்க்கையும் வந்து ஒரு அழகாக இருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு புகையிரதம் மட்டும் வர மாட்டேங்குது ஸ்டேஷனுக்கு. யாருமே இல்லை ஸ்டேஷனில். பார்க்க இருக்கா. அடுத்த திருப்பி பார்த்திங்கன்னா இங்கால போனால் நாவல்குழி, அங்கால வந்து சாவச்சேரி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தெரியும், அதான் வந்து நாங்கள் பார்த்த அந்த முருகன் கோயில் நினைக்கணும், அந்த அம்மன் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் கோயில். ஸோ இந்த பகுதியிலேருந்து பார்க்க வந்து எல்லாமே தெரியுது. இப்போது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த தச்சந்தோப்பு புகையிரத நிலையத்தை கடந்து வந்து தொடர்ச்சியாக பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடங்கள் எல்லாமே உண்மையிலே இந்த நெற்பயிற்சிக்கு நிறைவடைந்து இப்போ பாருங்க மாடுகளை மேய விட்டுருக்கணும். ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு தான், ஏக்கர் கணக்கில் வரும் நினைக்கிறேன் இந்த பகுதியிலெல்லாம். இந்த வீதி பகுதி தான் பார்த்திங்கன்னா இந்த நாவல்குழி பிரதேசத்தினூடாக பூனேரி போய் அப்படியே மன்னார் போகிற பிரதான வீதி 32 பிரதான வீதி. இதுலேயும் வந்து ஒரு பாலடைஞ்ச கட்டிடம் ஒன்று இருக்குது. பாருங்கள், இதில் ஒரு கட்டிடம் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. அதோடு வந்து அதிகமான பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த கிளிநொச்சி வரையும் உள்ள இந்த A9 பிரதான வீதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் காணப்படும். இந்த பாதையினூடாக பிரயாணித்து தான் பிறந்தன் சந்தியில் போய் இணைந்து பயணத்தை தொடர்றவ. இங்கால ஒரு புது கட்டிடம் உண்டு, அதோட ஒரு பஸ் தெரிப்பு நிலையம் ஒன்றும் இருக்குது. பாருங்க, ஒரு புதிய ஒரு கடை தொகுதி ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இது நேரம் இங்காலயம் வந்து சாதாரண குடியிருப்புகளை காணலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதே நேரம் இங்காலயம் பார்த்திங்கன்னா ஒரு மேல்மாடி கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவதானிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நேரம் வந்து 5:20 ஆகிக்கொண்டிருக்கு. ஆனால் வந்து இந்த வானம் இருட்டி இருக்குது, மழை வரதோ தெரியலை. ஆனால் இந்த நேரம் பழமையாகவே வெளிச்சம் இருக்கிறது. இப்போ வந்து இருட்டிட்டு இங்காலயம் வந்து இந்த குடியிருப்பு பகுதியில் தான் பார்க்கலாம். அதோட இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேல் மாடி வீடு உண்டு. தொடர்ச்சியாக இந்த பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் மாடி வீடு ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். இந்த நாவல்குழி சந்தி பிரதேசத்தை அண்மிச்சு நாங்கள் இப்போ நிற்கிற இடம் தச்சந்தோப்பு பிரதேசம். இப்படியே வந்து நாவல்குழி பிரதேசத்தோடு போய் இணையக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை தொகுதி உண்டு. கிட்டத்தட்ட 5 கடைகளை கொண்டு ஒரு கடை தொகுதி உண்டு. இப்போ அண்மையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்க மாமரம் உண்டு. அதே மாதிரி என்னுடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா இந்த வயல் பரப்பு பிரதேசங்கள்லாம் நல்ல காற்று வீசுது. இந்த வயல்வெளிகளில் இங்கால வந்து சும்மா கைவிடப்பட்ட காணி பகுதியெல்லாம் இருக்குது. அதே நேரம் இதுலேயும் வந்து சாதாரண குடியிருப்புகளை அவதானிக்கலாம். அதே நேரம் வந்து இந்த தெனங்கலப்பு மெனிக்கோணும் தச்சந்தோப்பு பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா நாவற்குழி கிழக்கு திருவெருகு பிள்ளையார் ஆலயம் கிடக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வயல்கரையை அண்மித்தே அமைஞ்சிருக்குது. இப்படியே வந்து நாங்கள் இந்த ஆலயத்தை பார்த்துட்டு தொடர்ச்சியாக பிரயாணித்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் எல்லாம் அந்த புகையிரத தண்டவாளங்கள் தெரிகிறத அவதானிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த தச்சன்தோப்பு பிரதேசத்திலிருந்து நாவற்குழி பிரதேசத்துக்குள்ளே வந்து இணைகிறோம். இந்த நாவற்குழி பிரதேசம் தொடர்பாக ஏற்கனவே வந்து ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றியிருப்பேன். இந்த நாவற்குழின்ற சில இடங்கள் வந்து அதில் காண்பிக்கப்படையில அந்த பகுதிகளை வந்து நான் இந்த காணொலி பகுதியில் இணைச்சு கொள்கிறேன். இஞ்சாலையெல்லாம் வந்து கொளுத்தி விட்டுருக்கணும் கொஞ்சம் காணி பகுதிகளை. பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் கடை உண்டு. ஸோ இங்காலையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகான வீடு உண்டு. மாமரமும் நிற்கிது பாருங்க. அதே நேரம் இந்த சுவர் ஓரமாக அலரி மரம். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு பாடசாலை இந்த நாவற்குழி பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிறது. இந்த பாடசாலையின் பேர் வந்து பார்த்திங்கன்னா நாவற்குழி மகா வித்தியாலயம். இது வந்து இந்த பகுதியிலே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பாடசாலை. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உயர்தர பெறுபர்கள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும். இது 2022ஆம் ஆண்டுக்குரியது. இன்றைக்கு வந்து ஒரு கிழமை நாள் தான், ஆனால் வந்து இன்றைக்கு மாலை நேரம் என்றதால் பாடசாலை மூடப்பட்டிருக்கு. பாருங்க உட்புற தோற்றம் இப்படி இருக்குண்டு இந்த நாவற்குழி மகா வித்தியாலயத்தின். தொடர்ச்சியாக வந்து இந்த நாவற்குழி மகா வித்தியாலயம் பாடசாலை பகுதியை வந்து பார்த்துட்டு பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு பஸ் தெரிப்பு நிலையம் ஒன்றும் இருக்குது பாருங்க. அப்படியே தொடர்ச்சியாக இஞ்சால ஒரு தேவாலயம் ஒன்றும் இருக்குது, ஒரு பெரிய தேவாலயம் உண்டு. அந்த தேவாலயத்துக்கு எதிரிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரத்தோடு ஒரு சனசமூகலையும் இருக்குது. இந்த சனசமூகலயத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா நாவற்குழி சனசமூகலயம் ஒன்றே போட்டிருக்கு. மூடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. அதோட வந்து இந்த சனசமூகலயத்துக்கு பின்னுக்கு அவதானிச்சு ஒரு விடயம் என்னென்னா நல்ல ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது. பாருங்க, ஆனால் பெருமளவு எல்லாமே வந்து வத்தி தான் கிடக்கு. தாமரை பூ ஒன்று பாருங்க பூத்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சரியாக வத்தி கிடக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த சனசமூகலயத்துக்கு எதிரிலேயே வந்து ஒரு தேவாலயம் ஒன்றும் இருக்குது. தேவாலயத்தின் பேர் என்னென்னு தெரியல, ஆனால் வந்து ஒரு அமைதியான சூழலில் இருக்குது. நல்ல மரங்கள் வச்சு கிடக்கு இந்த தேவாலய சூழலை அண்மிச்சு. தேவாலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். ஆனால் இந்த தேவாலயத்தின் பேர் எனக்கு என்னென்னு தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எழுதியிருக்கு. யான் வந்து தேவாலயத்தின் உட்புற தோட்டம். இதில் வந்து ஒரு பதாதை ஒன்று போட்டிருக்கு, நாவல்குழி அந்தோனியார் புதிய ஆலயம் உண்டு. இதான் வந்து இந்த ஆலயத்தின் பேர். உள்ளுக்கு எல்லாம் வழிபாடுகளும் செஞ்சு கொண்டு வைக்கணும். இப்படி வந்து நாங்கள் தொடர்ச்சியாக மற்ற இடங்களை பார்ப்போம். இந்த தேவாலய பகுதியை பார்த்துட்டு வந்து நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக வந்து இந்த தச்சந்தோப்பு புகையிரத நிலையத்தை நோக்கி தான் பிரயாணித்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாவற்குழி வீதியூடாக பாருங்க புகையிரதம் வந்து கொண்டிருக்கு. யாழ் ராணி புகையிரதம்.
ஸ்ட்ரீட்டில் நடக்குது. 5:30 வர யாழ்ராணி போயிடுறோம். அதையும் வந்து பார்த்துட்டோம் இந்த தச்சந்தோப்பு ஸ்டேஷன். இத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் வந்து ஒளிப்பதிவு செஞ்சேன்னா, முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையிரத நிலையம் வரையான பகுதியில் தான் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய விதத்தில் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன மாதிரி இந்த 6 மணி பொழுதில் இந்த இருட்டாக இருக்கோ அதே மாதிரி அன்றைக்கு 5 மணி பொழுதுக்கே இருட்டை வெளியிடுது, மழை வர மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த இன்னொரு நாள் வந்து தான் இந்த மிச்ச பகுதிகளில் வந்து ஒளிப்பதிவு செஞ்சேன்னா சில நேரங்களில் வந்து ஒளிப்பதிவில் ஏதாவது தடங்கல்கள் இருக்கலாம், அதுக்கு மன்னிக்கணும். மறக்காம வந்து இந்த நாவற்குழி மற்றது வந்து இந்த தச்சந்தோப்பு பிரதேசத்துக்கு உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்துட்டா அவைக்கு வந்து இந்த காணொலி பகுதியை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆதரவு தாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.